சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு நம்ம மீனா மட்டும் வராங்க. முத்துவுக்கு ஏதோ சவாரி இருக்கு அப்படின்னு போயிட்டாப்லயாட்டுக்கு. இந்த பக்கம் நம்ம மிஸ்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. நம்ம மிஸ்ராவுக்கு இந்த ஸ்வேதா உட்காந்துக்கிட்டு மார்க் போட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு இத்தன மார்க் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மார்க் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப கிளாஸ் முடிஞ்சு போகும்போது திடீர்னு நம்ம மீனாவுக்கு வயித்து வலி வந்துருது. ஹாஸ்பிட்டலுக்கு உடனே அழைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அங்க டாக்டர்லாம் செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு வேறையா சொல்லியிருக்காங்களாட்டுக்கு. விஷயம் கேள்விப்பட்டு நம்ம முத்து அடிச்சு புடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் டாக்டர பார்க்க போறாங்க. அப்பதான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம மீனாவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். குழந்தை பெத்துக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு ரிஸ்கியான ப்ரொசீஜர் இருக்கு. ஆனா அத என்னாலலாம் பண்ண முடியாது. பெரிய டாக்டர் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்ப மீனா ரொம்பவுமே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ தேத்தி கீத்தி ஹாஸ்பிட்டல விட்டு வெளியில வர்றப்ப, அந்த வழியா ஆட்டோவுல போய்க்கிட்டு இருக்கிற நம்ம விஜயா பாத்தர்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, மகப்பேறு மருத்துவமனை அப்படின்னு இருக்கு. ஸோ இவ கர்ப்பமாயிட்டாளாட்டுக்கு. அதனால தான் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம விஜயா சந்தேகப்பட்டு, நம்ம முத்து, மீனா எல்லாம் போனதுக்கப்புறம் இறங்கி போறாங்க. அங்க மீனாவோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட விஷயத்த கேட்குறாங்க. அவங்க அக்காவுக்கு வயித்து வலி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் விஜயாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் காசே குடுக்கல. கல்யாணம் நடந்தா காசு கொட்டணும்னு சொன்னீங்கல்ல, ஏன் இன்னும் வரல? அப்படின்னு அந்த நியூமராலஜிஸ்ட் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கவலைப்படாத மனோஜ், உன் கட்டம் வீக்ல இருக்கு. கண்டிப்பா உனக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம கனகாவோட அம்மா வராங்க. ஸோ அவங்க வந்து நாளைக்கு வந்து பணத்த வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பணம் கொடுக்காம எதுவுமே நடக்காது அப்படின்னு அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ இவங்க இப்படி சொல்லிட்டு போன உடனே மனோஜ் பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாப்புல. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.